தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. என் அன்பான ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பெயர் மட்டும் நமக்கு அமைதியை கொடுக்கின்றது, அது சிவன். இந்த சேனலில் நாம் சிவனின் ஆன்மீக ரகசியங்கள், வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள் மற்றும் மனதுக்கு சக்தி தரும் கதைகளை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய வீடியோவில் சிவன் நமக்கு சொல்லும் 3 முக்கியமான வார்த்தைகளை பற்றி பார்க்கப் போகின்றோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். ஓம் நம சிவாய. நம் வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே தவறாக நடப்பது போல் தோன்றும். நாம் நினைத்தது நடக்காது, நம்பியவர்கள் விட்டு சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் நம் மனசு ஒரு கேள்வி கேட்கும், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த கேள்விக்கான பதில் நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு ஒரே ஒரு தெய்வமாகும், சிவன் தான். சிவன் நமக்கு பெரிய பெரிய விடயங்களை சொல்லித் தரவில்லை, ஆனால் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான 3 வார்த்தைகளை மட்டும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அது என்னவென்று பார்ப்போம். முதல் வார்த்தை, பயப்படாதே. நீங்கள் கவனித்ததுண்டா, சிவன் எப்போது மிகவும் அமைதியாக இருப்பார். அவர் இருக்கும் இடம் கூட சுடுகாடு என்று சொல்லப்படுகின்றது. அதாவது மனிதர்களுக்கு பயம் இருக்கும் இடத்தில் கூட அவர் அமைதியாக இருக்கின்றார். இதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நமக்கு வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை நம்மை பயமுறுத்தலாம், ஆனால் அந்த பயம் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. பயப்படாத மனிதன் ஒரு நாள் வெற்றி அடையலாம், பயப்படாத மனிதன் ஒரு நாள் வெற்றி அடையாமல் இருக்க முடியாது. 2வது வார்த்தை, பொறுமை. சிவன் பெரும்பாலும் தியானத்தில் இருப்பார். அவர் அவசரப்பட மாட்டார். இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் அவசரமாக வாழ்கின்றார்கள். ஒரு வேலை செய்தவுடனே வெற்றி வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு விதை நட்ட உடனே மரமாக மாறாது, அதற்கு நேரம் வேண்டும். அதே மாதிரி உன் முயற்சிக்கும் நேரம் வேண்டும். பொறுமையாக இருப்பவன் ஒரு நாள் பெரிய வெற்றியை அடைவான். 3வது வார்த்தை, நம்பிக்கை. இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த விடயம் என்னவென்று தெரியுமா? நம்பிக்கை. ஒரு மனிதன் எல்லாவற்றையும் இழந்தால், அவனிடம் நம்பிக்கை இருந்தால் அவன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். சிவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். உன்னை நீ நம்பு, உன் முயற்சியை நம்பு, மற்றும் ஒரு உயர்ந்த சக்தி உன்னை வழி நடத்துகின்றது என்று நம்பு. அதனால் உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தால் 3 விடயம் மட்டும் மறக்காதே. பயம் வேண்டாம், பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். இந்த 3 விடயம் இருந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீ இன்று சந்திக்கும் கஷ்டங்களை நினைத்து சிரிப்பாய். அதுவரை நம்பிக்கையை விடாதே. ஒரு முறை மனதார சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள்.